நுண்ணறிவு பயிற்சி 9வது வினா, 2ஆம் பக்கத்தில் இருக்கிற முதலாவது வினா 9வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம். கீழுள்ள 4 நிபந்தனைகளுக்கு அமைய 5 இலக்க எண்ணொன்றை எழுதுக. அப்ப 4 நிபந்தனை தரப்பட்டிருக்கு. இந்த நிபந்தனைகளுக்கு ஏற்ப அடிப்படையில் இந்த கருத்துக்கு, இந்த நிபந்தனைகளுக்கு அமையா நாங்க 5 இலக்க எண்ணொன்றை ஆக்கும்படி கேட்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த 5 இலக்க எண்ணை ஆக்குவதற்கு நாங்கள் முதல் ஒவ்வொரு நிபந்தனையாக பார்ப்போம். அதற்கு முதல்ல 5 இலக்கம் என்று சொன்னபடியால் நாங்கள் 5 இலக்கத்துக்கும் 5 கோடுகளை எழுதி வைத்திருந்தால் அல்லது 5 இடங்களை ஒதுக்கி வைத்தால் எங்களுக்கு விடை இலகுவாக கண்டுபிடிக்க சுலபமாக இருக்கும் என கருத்தில் கொண்டு இப்ப முதல்ல பார்ப்போம். முதல் இலக்கம் இறுதி இலக்கத்தின் 9 மடங்காக இருக்க வேண்டும். இங்க இலக்கம் என்றுதான் சொல்லப்படுகின்றது, ஒழிய எண் அல்ல. அப்ப இலக்கம் என்பது உங்களுக்கு தெரியும், 0 இருந்து 9 வரையில 10 இலக்கங்கள் இருக்கின்றது, அதான் இலக்கம். அப்ப முதல் இலக்கம் இறுதி இலக்கத்தின் 9 மடங்காக இருக்கணுமா இருந்தால் நிச்சயமாக 0க்கு 9 மடங்கு இல்லை. அப்ப இது முதல் இலக்கம் 9ஆக இருக்க வேண்டும், இறுதி இலக்கம் 1ஆக இருக்க வேண்டும். ஏனென்றால் இதுக்கு மேற்பட்ட 10, 18 என்பதெல்லாம் எண், ஈரிலக்கம். அது இங்க இலக்கம் என்று சொல்லப்படப்படியால் ஓர் இலக்கம் என்ற கருத்து தான். முதல் இலக்கம், அதாவது 18 என்பது 2 மடங்கு தான், ஆனால் ஈரிலக்க எண். அப்ப ஈரிலக்கம், இது ஓர் இலக்க எண்ணுத்தான் சொல்லப்படுது. முதல் இலக்கம் இறுதி இலக்கத்தின் 9 மடங்காக இருக்க வேண்டும். நடு இலக்கம் முதல் இலக்கத்திலும் 3 குறைவாக இருக்க வேண்டும். இப்ப எங்களுக்கு நடு இலக்கத்தை கண்டுபிடிக்கிறது இலகுவாக. நடு என்றால் இந்த 5 எண்ணில 3ஆவதாக வருகிறதா நடு. அது இந்த 9லும் 3 குறைவென்றால் 6. இரண்டாம் இலக்கம் 4ஆம் இலக்கத்தின் 2 மடங்காக இருக்க வேண்டும். 4ஆம் இலக்கத்தின் 2 மடங்காக இருக்க வேண்டும். அப்ப அது என்ன இலக்கத்தை எழுதுறது என்றால், இது இலக்கத்திலான கேட்டிருக்குது, ஈரிலக்கத்தில கேட்க இல்லையே. அப்ப அதுக்கும் அடுத்த தகவல் சொல்லுது, கிடைக்கும் எண்ணின் இலக்கங்கள். இதுல ஒரு 5 இலக்க எண் கிடைக்க போதும். இந்த 5 இலக்க எண்ணின் இலக்கங்கள் இறங்கு வரிசையில் இருக்க வேண்டும். அப்ப இதுல நாங்கள் இப்ப பார்ப்போம், இறங்கு வரிசை என்றால் 9 விட குறைந்தது 8க்கு கீழ்பட்ட எண்கள். அப்ப நாங்க 9 விட குறைந்ததாக அடுத்தது 8 சொல்லலாம். 2 மடங்காக இருக்கணும் என்றால் அது இரட்டை எண்ணாக இருக்கணும். 6 சொல்ல முடியாது, இங்க 6 இருக்குது. அடுத்தது 4 சொல்ல முடியாது, 4 வந்தால் இறங்கு வரிசை இல்லை. அப்ப இது 8ஆகத்தான் இருக்கும். அப்ப இந்த எண்ணாலாக இருக்கும். ஏன் 6 சொல்ல முடியாது என்றால் 6 2 தடவை வந்தாலும் அது இறங்கு வரிசை தான். அடுத்தது 3 வந்தாலும் இறங்கு வரிசை தான். ஆனா 8 இருக்கைக்கு நாங்கள் 6 எடுக்கணும், 8 போட்டுதான் தான். ஆனபடியால் வருகின்ற எண் 98,641 என்கின்ற 5 இலக்க எண் விடையாக கிடைக்கும்.